பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே பீகாரில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாரில் கடந்த 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பாஜக, ஐக்கிய ஜனதாதளம், ராம்விலாஸ் தரப்பின் லோக் ஜனசக்தி, இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஆகிய கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும், ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ், விஐபி எனப்படும் விகாஷீல் இன்சான் கட்சி மற்றும் இடதுசாரிகள் அடங்கிய மகாகத் பந்தன் கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. மேலும் தேர்தல் வியூக வகுப்பாளராக நாட்டு மக்களிடையே அறியப்பட்ட பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியும் களத்தில் உள்ளது. இந்நிலையில் 2 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் இதுவரை இல்லாத வகையில் 66.91 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள கிஷன்கஞ்ச் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 76.23% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதனால் பீகாரில் உள்ள 38 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 46 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. 2 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் 1951ஆம் ஆண்டில் இருந்து இதுவரை இல்லாத வகையில் மிக அதிகபட்சமாக 67.13% வாக்குகள் இத்தேர்தலில் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 2616 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்கு எண்ணிக்கைக்காக 4372 மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்படும். அதன் பிறகு காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் சுற்றுவாரியாகவும் தொகுதி வாரியாகவும் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் தொகுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான results.eci.gov.in இல் வெளியிடப்படும். மக்கள் துல்லியமான தகவல்களை அறிய தேர்தல் ஆணைய இணையதளத்தையே பயன்படுத்துமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் தேர்தல் முடிவுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்க நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் இன்று காலை 7 மணி முதல் சிறப்பு நேரலைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 46 வாக்கு எண்ணும் மையங்களிலும் நியூஸ் 18 குடும்பத்தின் செய்தியாளர்கள் களத்தில் இருந்து வாக்கு எண்ணிக்கை விவரங்களை உடனுக்குடன் வழங்க உள்ளனர். மேலும் வாக்கு எண்ணிக்கையின் நிலவரம், முக்கிய வேட்பாளர்களின் நிலை, கடந்த தேர்தல்கள் உடனான ஒப்பீட்டு பார்வை என பீகார் தேர்தல் குறித்து பல்வேறு கோணங்களில் நேரலையில் தொடர்ந்து தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் குறித்து சிறப்பு விவாத நிகழ்ச்சிகளுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஏற்பாடு செய்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது சட்டத்திற்கு முரணான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தயார் என்று ஆர்ஜேடி கட்சியின் தலைவரும் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமையன்று பீகார் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வாக்கு எண்ணிக்கை வழிகாட்டுதல் உள்ளிட்டவை குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆன்லைன் வாயிலாக தேஜஸ்வி கலந்துரையாடினார். அப்போது வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குச்சாவடிகளில் கட்சியினர் செயல்பட வேண்டிய வழிமுறைகள் குறித்து எடுத்துரைத்தார். பீகார் மக்களுடனும் சேர்ந்து விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருப்பதாக கூறினார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர், ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க பீகார் மக்கள் உறுதி பூண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 58% அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் மத்திய அரசு அறிவித்துள்ள அகவிலைப்படிக்கு இணையாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அந்த வகையில் நடப்பாண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். அதன்படி 55% உள்ள அகவிலைப்படி 3% உயர்த்தப்பட்டு 58% வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இதனால் ஆண்டு ஒன்றுக்கு அரசுக்கு 1829 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போடி தொகுதியை திமுக இந்த முறை கைப்பற்ற வேண்டும் என நிர்வாகிகளிடம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் தேர்தல் பணிகளை திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற பெயரில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து 1-to-1 சந்திப்பு நடத்தி வருகிறார். அந்த வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் போடி நாயக்கனூர், சாத்தூர் ஆகிய தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார்.
அப்போது அமைச்சர்கள் KK.SSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் உடனிருந்தனர். நிர்வாகிகளுடன் பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின், விடுபட்டவர்களில் தகுதியானோர் மகளிர் உரிமை தொகை பெற உதவ வேண்டும் என அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் O. பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போடி தொகுதியை திமுக இந்த முறை கைப்பற்ற வேண்டும் என அத்தொகுதி நிர்வாகிகளிடம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தமாக 38 நாளில் 81 சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பு நிகழ்த்தியுள்ளார். ஆம்னி பேருந்துகள் வெளிமாநிலங்களுக்கு இயக்கப்படாதது குறித்து போக்குவரத்து துறை சுமூக தீர்வு காண வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை மாநில அரசுகள் அபராதம் விதிப்பதால் தங்களது தொழில் நலிவடைவதாக கூறி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஒரு வாரமாக ஆம்னி பேருந்துகள் வெளிமாநிலங்களுக்கு இயக்கப்படாததால் தமிழ்நாட்டு பயணிகள் பிற மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள இயலாமல் மிகுந்த சிரமத்தை சந்திப்பதாக EPS தெரிவித்துள்ளார். எனவே போக்குவரத்து துறை இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழ்நாடு பயணிகள் பிற மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் 3 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி உள்ளாட்சி அமைப்பு சிறப்பு அதிகாரிகளின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழ்நாடு ஊராட்சி 5ஆம் திருத்த சட்ட முன்வடிவுக்கும் தமிழ்நாடு தொழிற்கல்வி நிலையங்களில் சேர்க்கை திருத்த சட்ட முன்வடிவுக்கும் ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் RN ரவி தாமதம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஆளுநர் மாளிகை தரப்பு அண்மையில் மறுப்பு தெரிவித்தது. கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை பெறப்பட்ட மொத்த மசோதாக்களில் 81% மசோதாக்களுக்கு ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 13% மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. காவிரியில் உரிய முறையில் கர்நாடகா தண்ணீர் திறக்காவிட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பு என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு அனுமதி அளித்த உச்சநீதிமன்றம் அதன் மீது முடிவெடுக்கும் போது தமிழ்நாடு அரசின் கருத்தை கேட்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கும் திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு அனுமதி கோரி கர்நாடகா தாக்கல் செய்த மனுவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதிகள் K. வினோத் சந்திரன், NV அஞ்சாரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மேகதாதுவில் அணை கட்டுவது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று வாதிட்ட தமிழக அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் நீர் பாதிக்கப்படும் என்றார். பின்னர் வாதிட்ட கர்நாடக அரசு தரப்பு காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எப்பொழுதும் மிகைப்படுத்தி கூறி வருவதாக தெரிவித்தது. இந்நிலையில் மேகதாது அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி கோருவதை ஆரம்ப நிலையிலேயே எதிர்த்து தமிழ்நாடு தேவையின்றி அச்சப்படுவதாக உச்சநீதிமன்றம் கூறியது. எனவே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு அனுமதி அளித்த உச்சநீதிமன்றம் அதன் மீது முடிவெடுக்கும் போது தமிழ்நாடு அரசு காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஆகியவற்றின் கருத்தை கேட்க வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை வழங்கவில்லை என்றால் அது நீதிமன்ற அவமதிப்பாகும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. காவிரியில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் நீரை திறக்காவிட்டால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள அரசுகள் காவிரி மேலாண்மை ஆணையத்தை நாடலாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேகதாதுவில் அணை கட்ட உச்சநீதிமன்றம் எந்த அனுமதியும் வழங்கவில்லை என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துவிட்டதாக சில தவறான தகவல்கள் வெளிவருவது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு எடுத்த முயற்சிகளின் பயனாக மேகதாது அணை பற்றிய கருத்துருவை காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள குழுமத்திற்கு திருப்பி அனுப்பியதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த ஆணை தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் கருத்துக்களை கேட்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது என ஆணையிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் வெற்றிகரமாக மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தியதை போன்றே இனியும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமும் மத்திய நீர்வள குழுமத்தின் முன்பும் தமிழ்நாடு அரசு தனது வலுவான வாதங்களை முன்வைக்கும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட உச்சநீதிமன்றம் எந்த அனுமதியும் வழங்கவில்லை என விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் துரைமுருகன் காவிரியின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் எந்த ஒரு முயற்சியையும் தமிழ்நாடு அரசு முறையிலேயே கிள்ளி எறியும் என உறுதிபட கூறியுள்ளார். காவிரி டெல்டா பாசன விவசாயிகளின் உரிமைகளை திராவிட மாடல் அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் தெரிவித்துள்ளார்.
மேகதாதுவில் அணை கட்ட விரிவான திட்ட தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தை பாலைவனமாக்கும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை திமுக அரசு முன்வைக்கவில்லை என்று விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தின் உரிமையை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே மேகதாது அணை வழக்கில் தமிழகத்தின் உரிமையை காப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்துவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பாக எந்த இறுதி முடிவையும் உச்சநீதிமன்றம் எடுக்கவில்லை என்று திமுக எம்பி வில்சன் விளக்கம் அளித்துள்ளார். இந்த ப்ராஜெக்டே வரக்கூடாதுன்னு நாளைக்கு காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதை அப்படியே காவிரி வாட்டர் கமிஷன் அவர்கள் அதை கைவிட்டு விடுவார்கள். உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிராக எந்த அமைப்பும் முடிவுகளை எடுக்க முடியாது என்றும் வில்சன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த வாவிப்பாளையத்தில் பிஏபி பாசன வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டதால் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்தது. பரம்பிக்குளம் ஆடியாறு பாசன வாய்க்கால் திட்டத்தின் மூலம் 124 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் 76வது கிலோமீட்டரில் வாவிப்பாளையம் பகுதியில் வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் அருகில் இருந்த விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்தது. மேலும் விவசாயிகள் அடுக்கி வைத்திருந்த தேங்காய்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. சில வீடுகளிலும் தண்ணீர் புகுந்தது. இதுகுறித்து நேரில் ஆய்வு செய்த மாவட்ட வருவாய்த்துறையினர் பல்லடம் தாசில்தார் உள்ளிட்டோர் வாய்க்காலில் வரும் தண்ணீரை திருப்பிவிட உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து 46வது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசூரில் உப்பாறு அணைக்கும் கிடை வாய்க்கால்களுக்கும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் வாய்க்காலில் இருந்து கடைமடைக்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது. மதுரையில் காவல்துறை வாகனம் மோதி 2 வயது குழந்தை, தாய், தந்தை ஆகியோர் உயிரிழந்த விவகாரத்தில் 2வது நாளாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். கடந்த 12ஆம் தேதியன்று சிட்டம்பட்டியைச் சேர்ந்த பிரசாத், அவரது மனைவி சத்யா, 2 வயது மகன் அஸ்வந்த், உறவினர் சோனேஸ்வரி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காவல்துறை வாகனம் மோதியது. இதில் படுகாயமடைந்த பிரசாத், சத்யா, குழந்தை அஸ்வந்த் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த சோனேஸ்வரி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டார். இந்நிலையில் கூடுதல் நிவாரணம் கோரியும் விபத்தை ஏற்படுத்திய காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் உறவினர்கள் 2வது நாளாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே ஓட்டுநர் பாலமுருகன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். விபத்தில் சிக்கி காயமடைந்த பாலமுருகனும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை அருகே சாதாரண சாலையில் திடீர் விமான ஓடுபாதையாக மாறியது. புதுக்கோட்டை அருகே சிறிய ரக பயிற்சி விமானம் நடுரோட்டில் தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்தில் இருந்து செஸ்னா எனும் சிறிய ரக பயிற்சி விமானம் கிளம்பிய நிலையில் திடீரென அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாசத்திரம் சாலையில் உடனடியாக தரையிறக்கப்பட்டது. அப்போது விமானத்தின் முன்பாகம் சேதமடைந்தது. திடீரென நடுரோட்டில் விமானம் நிறுத்தப்பட்டதால் அங்கிருந்த மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். சிலர் அதன் அருகே நின்று செல்ஃபி எடுத்தனர். இப்பதான் சார் பாக்குறோம். எனக்கு தெரிஞ்சு இப்பதான் லேண்ட் ஆயிருக்கு. ஓகே, பைலட் பாராட்டல, இவ்வளோ டேமேஜ்லேயே கரெக்டாக பார்க் பண்ணியிருக்காரு. இப்போ பைக்கில் வந்துகிட்டு இருந்தோம், வரும்போது திடீர்னு சவுண்டு கிடைச்சி, சவுண்டு கேட்டுன்னு பார்த்தா அந்த விமானம் கீழே இறங்கிருந்துச்சு. என்னென்னு கேட்டால் தொழில்நுட்ப கோளாறுன்னு சொன்னாங்க. அப்போ இறங்கி ஓரமாக தள்ளி வச்சோம். நான் வருவோம், இது சவுண்டு மட்டும் ரொம்ப வந்துச்சு. நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து வரக்காண்டி சவுண்டு கூட வந்துச்சு. இங்கே பார்க்கல திறமையாக அவர் நடு ரோட்டில் இறக்குனாலும் வீட்டில் அங்கிட்டும் டிராபிக் இல்லாமல் இங்கிட்டும் டிராபிக் இல்லாமல் வண்டி இல்லாமல் திறமையா இறக்கிட்டாப்ல. விமானி சாதுரியமாக செயல்பட்டதால் விமானத்தில் இருந்த இருவரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே சாமியாபுரம் கூட்டுரோடு பகுதியில் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் விழாவையொட்டி அங்கு சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மலை கிராம மக்கள் திரண்டனர். சாமந்திப்பூ அலங்காரத்தில் கூத்தாண்டவர் காட்சியளிக்க பக்தர்கள் வழிபட்டனர். அங்கு கூடியிருந்தவர்கள் மீது பூக்கள் வீசப்பட்டன. தொடர்ந்து அரவான் கடபலி நடைபெற திருநங்கைகள் சோகத்துடன் தாலியை அறுத்துக்கொண்டு அழுதனர்.
பின்னர் பெண்கள் இரத்த சோறு சாப்பிட்டு நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். குழந்தை பேறு வேண்டி ஆட்டின் ரத்தம் கலந்த சோற்றை உண்ணும் ஐதீகம் அங்கு தொடர்கிறது. நூற்றுக்கணக்கான பெண்கள் இதில் கலந்து கொண்டனர். தென்றல் வீசும் தென்காசியில் அசைந்தாடி வந்த காசி விஸ்வநாதர் கோவில் தேரை கண்டு பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். கடந்த 5ஆம் தேதி ஐப்பசி மாத திருக்கல்யாண விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் உச்ச நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் உலகம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வரும் சனிக்கிழமையன்று உலகம்மனுக்கு காசி விஸ்வநாதர் தபசு காட்சி கொடுத்த பிறகு திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. பத்திரப்பதிவு செய்ய 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற தாம்பரம் சார் பதிவாளர் லஞ்ச ஒழிப்பு துறையிடம் கையும் களவுமாக சிக்கினார். தாம்பரத்தை அடுத்த செம்பாக்கத்தில் சேலையூர் மற்றும் தாம்பரம் ஆகிய ஒருங்கிணைந்த சார் பதிவாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இதில் தாம்பரம் சார் பதிவாளராக ரேவதி என்பவர் பணியாற்றி வருகிறார். ஆவணங்களை பதிவு செய்ய லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்த நிலையில் டிஎஸ்பி இமானுவேல் சேகரன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் தாம்பரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது சார் பதிவாளர் ரேவதிக்கு லஞ்சம் தர ரசாயனம் தடவப்பட்ட ரூபாய் நோட்டுக்களை போலீசார் ஒருவரிடம் கொடுத்திருக்கின்றனர். அதை ரேவதி பெற்றதும் அவரை கையும் களவுமாக காவல்துறையினர் பிடித்தனர். தொடர் விசாரணைக்கு பின் அவரிடம் இருந்து 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து சார் பதிவாளர் ரேவதி மற்றும் பணத்தை பெற உடந்தையாக இருந்த இடைத்தரகர் பிரவீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். வங்கக்கடலில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 21ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தென்மேற்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. எனினும் இந்த ஆண்டு நவம்பரில் மழையின் அளவு இதுவரை குறைவாகவே உள்ளது. இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 21ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளிலும் வருகின்ற 17ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாதவரத்தில் அக்ஷயா அகாடமி கேம்பஸ் என்ற பெயரில் செயல்படக்கூடிய பள்ளியில் கல்வி கட்டணம் திடீரென்று உயர்த்தப்பட்டதாக கூறி பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட 25% கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளியின் நுழைவு வாயில் முன்பாக பதாகைகளை ஏந்தி பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாடி சொன்னது வருஷத்துக்கு 2000 அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்துட்டு இப்ப 1800 பசங்க கிட்ட படிக்கிறாங்க. ஒருத்தருக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா 25,000 வரைக்கும் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது என்ன அப்படின்னு கேட்க போன பேரண்ட்ஸை உங்களால கட்ட முடியலன்னா டிசி வாங்கிட்டு போங்க அப்படின்னு மரியாதை குறைவா பேசி அனுப்பிச்சிருக்காங்க. இது குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் நேரடியாக தொடர்பு கொண்ட போது பதிலளிக்க மறுத்துவிட்டனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 10 மணி நேரத்திற்கு மேலாக வேலியில் சிக்கிய சிறுத்தை மயக்க ஊசி செலுத்தி பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. பந்தலூர் இரும்பு பாலம் பகுதியில் நள்ளிரவில் சுற்றித் திரிந்த 2 வயது மதிக்கத்தக்க சிறுத்தை அங்குள்ள தேயிலை தோட்டத்தின் வேலியில் சிக்கியது. கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வனத்துறையினர் சென்றனர். மாவட்ட வன அலுவலர் தலைமையில் கால்நடை மருத்துவர் மற்றும் வனத்துறை அதிவிரைவு படையினர் கவச உடையுடன் சென்று சிறுத்தையை மீட்கும் பணியில் இறங்கினர். இதனையடுத்து சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. பின்னர் மயக்கமடைந்த சிறுத்தை பாதுகாப்பாக மீட்கப்பட்டு கூண்டில் அடைக்கப்பட்டது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்ட சிறுத்தை அடர் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. கிரிக்கெட்டில் தற்போது பாலின பாகுபாடு இல்லை என உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் கூறியுள்ளார்.
தனியார் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஹர்மன்பிரீத் கவுரை இந்திய மகளிர் அணியின் பாடலை பாடி மாணவிகள் வரவேற்றனர். உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுருக்கு முகப்பேரில் உள்ள வேலம்மாள் நெக்ஸஸ் பள்ளியில் பாராட்டு விழா நடந்தது. இதில் அவருக்கு மேளதாளங்களுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் இந்திய கிரிக்கெட் அணியின் சீருடையை அணிந்திருந்த மாணவிகள் டீம் இந்தியா என்ற உலகக்கோப்பை வெற்றி பாடலை பாடி வரவேற்றனர். அதனை ஹர்மன்பிரீத் கவுர் ரசித்து பார்த்தார். உலகக்கோப்பை வெற்றியை கொண்டாடும் வகையில் ஹர்மன்பிரீத் கவுர் கேக் வெட்டினார். பின்னர் பேசிய அவர் கிரிக்கெட் உலகில் தற்போது பாலின பாகுபாடு இல்லை என்றார். Good to see that now people only talking about cricket, they are not comparing, but because earlier it was very heartbreaking for us, they always compare us with men, but now we have come to that point where everyone enjoying and stadiums are full and viewership is high, and I think it's a very proud moment for all of us. தொடர்ந்து பேசிய அவரிடம் தங்களுக்கு பிடித்த கிரிக்கெட் வீரர் MS தோனியா, கோலியா என மாணவர்கள் கேட்டனர். அதற்கு தோனி என அவர் பதிலளித்தார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். மகளிர் நல்வாழ்விற்கான நடமாடும் மருத்துவ சேவைக்காக வடிவமைக்கப்பட்ட வாகனத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் 40 கோடி ரூபாய் செலவில் 38 நடமாடும் மருத்துவ ஊர்திகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதில் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் அதிநவீன மருத்துவ வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்ட மருத்துவ ஊர்தியை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். இதனையடுத்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருப்பத்தூர், நாமக்கல், மயிலாடுதுறை, விருதுநகர் உள்ளிட்ட 12 இடங்களில் 62 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 12 புதிய தோழி விடுதிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மேலும் சென்னை ராயபுரத்தில் அரசினர் குழந்தைகள் இல்ல கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். அப்போது காணொலி வாயிலாக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து மாணவர் ஒருவர் பேசினார். அதனை கேட்டு அமைச்சர் கீதா ஜீவன் கண் கலங்கினார். தூங்குறதுக்கு கட்டில், சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள், துணி தைக்க வாஷிங் மிஷின், எல்லா வசதியோட இந்த புதிய கட்டடத்தை கட்டி கொடுத்ததுக்கு நன்றிப்பா. நான் நல்லா படித்து பெரிய ஆளாகி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து தருவோம்ப்பா. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 19 திறன்மிகு உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். சென்னையில் SIR பணிகள் தொடர்பாக அதிமுக போராட்டம் நடத்த உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ராயப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் SIR பணியில் தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் இல்லாத வகையில் சென்னையில் அதிக அளவில் குளறுபடி நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபனை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவருக்கு எதிராக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்க இருப்பதாகவும் அதிமுக போராட்டம் நடத்தும் என்றும் கூறினார். சென்னையை பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் போக்கு என்பது முழுக்க ஆளும் வர்க்கத்திற்கு 2 அமைச்சர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சேவகனாக கைத்தடியாக இருக்கின்ற அவரையும் கண்டித்து நியாயமாக அளவுக்கு BLO வீடு வீடா போகணுன்றதை வலியுறுத்தி கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். அது நம்முடைய பொதுச்செயலாளர் அறிவிப்பார். 2002ஆம் ஆண்டில் மத்திய ஆட்சியில் திமுக அங்கம் வகித்த போது SIR மூலம் தமிழ்நாட்டில் 49 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட போது திமுக எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் SIR பணிகள் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் போராட்டம் நடத்த தாவேக தரப்பில் அனுமதி கோரப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் SIR பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்த தாவேக தரப்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் நடத்த பாதுகாப்பு மற்றும் அனுமதி கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் சென்னை மாவட்ட தாவேக செயலாளர்கள் இணைந்து மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தாவேக சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் அப்புனு கூட்டத்தில் விஜய் கலந்து கொள்வாரா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். தலைமை சொல்லுவாங்க சார். இப்போதைக்கு நாங்கள் சென்னையில் இருக்க மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் பண்றோம். நாங்கள் சென்னையில் இது பண்றோம் சார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் ராஜரத்னம் மைதானத்தை மாற்று இடமாக தேர்வு செய்து விண்ணப்பித்திருப்பதாக அப்புனு தெரிவித்துள்ளார். ஜனவரி 9ஆம் தேதி கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என கூறி வந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சூழ்நிலைக்கேற்ப கூட்டணி அறிவிப்பு தள்ளி போகலாம் என தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா கூட்டணி அறிவிப்பு குறித்து பேசினார். நம்ம மாநாடுக்கு முன்னாடி கூட்டணி அமைஞ்சிட்டா அது நீங்க சொன்ன மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு மாநாடு நடத்துவோம்.
இல்லை மாநாடு அன்னைக்கு தான் அறிவிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அன்னைக்கு அறிவிப்போம். அதனால் இது அவசரப்பட்டு எடுக்க வேண்டிய முடிவோ ரகசியமாக எடுக்க வேண்டிய முடிவோ கிடையவே கிடையாது. எந்த கூட்டணியில் இருந்து எந்த கட்சி வெளியேறும் என்று கணிக்க முடியாத சூழ்நிலை நிலவுவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருளுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்துள்ளது. வாழப்பாடியில் துக்க நிகழ்ச்சிக்கு சென்று திரும்பிய போது தனது கார் மீது அன்புமணி ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக பாமக எம்எல்ஏ அருள் புகார் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தனக்கு ஓராண்டுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல் பாதுகாப்பு வழங்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தந்தை மகன் இடையேயான பிரச்சினை காரணமாக இந்த மோதல் நிகழ்ந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தை அடுத்து எம்எல்ஏ அருளுக்கு துப்பாக்கி ஏந்திய 2 காவலர்கள் பாதுகாப்புக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இதையடுத்து வழக்கு நவம்பர் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இதனிடையே சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அருள் இந்த சம்பவத்தில் உண்மை குற்றவாளி சென்னையில் உள்ள பிரமுகர் வீட்டில் பதுங்கியிருப்பதாக கூறினார். உண்மையான குற்றவாளிகளை சென்னையிலே ஒரு முக்கியமான ஒருத்தர் பதுக்கி வைத்திருக்கிறார். ஒரு முக்கியமான ஒருத்தருடைய கட்டுப்பாட்டிலே முக்கிய குற்றவாளிகள் 10 பேர் அங்க இருக்கிறாங்க. அவர்களை கைது செய்ய வேண்டும். பாமகவும் சின்னமும் தன்னுடையது என அன்புமணி கூறுவது பாமக நிறுவனர் ராமதாஸின் உழைப்பை திருடுவதற்கு சமம் எனவும் அவர் தெரிவித்தார். பிரான்ஸ் அரசின் உயரிய செவாலிய விருது பிரபல கலை இயக்குநர் தோட்டாதரணிக்கு வழங்கப்பட்டுள்ளது. கலை, இலக்கியம் மற்றும் அறிவியலில் சிறந்து விளங்குபவர்களை சிறப்பிக்கும் விதமாக பிரான்ஸ் அரசு 1957ஆம் ஆண்டு முதல் செவாலிய விருதை வழங்கி வருகிறது. முன்னதாக தமிழ் திரைத்துறையில் நடிகர்கள் சிவாஜி கணேசன், கமல்ஹாசன் ஆகியோர் இந்த விருதை பெற்றுள்ளனர். இந்நிலையில் கலைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பை சிறப்பிக்கும் விதமாக பிரபல கலை இயக்குநர் தோட்டாதரணிக்கு செவாலிய விருது அறிவிக்கப்பட்டது. அதன்படி சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் இந்தியாவிற்கான பிரான்ஸ் தூதர் தியரி மாத்தோ தோட்டாதரணிக்கு செவாலிய விருது வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து பேசிய தோட்டாதரணி தமிழ்நாட்டிற்கே பெருமையான தருணம் என்றார். ரொம்ப பிரஸ்டீஜியஸ் அவார்ட். இது எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை மாதிரி. நிறைய புது தலைமுறை நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். இதனிடையே தோட்டாதரணியின் ஓவிய கண்காட்சியை சிறப்பு விருந்தினர்கள் பார்வையிட்டனர். தெருவில் கூட்டத்தை கூட்டி 41 பேரை கொல்பவர்தான் தலைவனா என கவிஞர் யுகபாரதி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவின் 75 ஆண்டு நிறைவை முன்னிட்டு அக்கட்சியின் இளைஞரணி சார்பில் திமுக 75 அறிவு திருவிழா நிகழ்ச்சி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. இதில் தமிழுக்கு அறம் என்று பெயர் என்ற தலைப்பில் பேசிய கவிஞர் யுகபாரதி அணில் குஞ்சு என்ற கதையுடன் உரையை தொடங்கினார். அந்த அணிலை ஒரு பருந்து தூக்கி கொண்டு போனது அப்படின்னு அந்த கதை முடியும். இப்போ இருக்கிற அணிலை எந்த பருந்து தூக்கிட்டு போச்சு, பருந்து எதோட குறியீடுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால எல்லா அணில்களையும் பருந்து தூக்கிட்டு போயிடும். தொடர்ந்து பேசிய யுகபாரதி தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக சாடினார். யார் தலைவன்? தெருவில் கூட்டத்தை போட்டு 41 பேரை கொண்டுறோம் உங்க தலைவனா அப்படின்னு கேட்குறாங்கல்ல பத்திரிகையில். மாயவரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற வெற்றி செய்தியை சொன்ன கிட்டப்பா என்கிற பெயர், அந்த கிட்டப்பா தான் அண்ணாவை திட்டினவர். 15 வருடமாக ஒரு தொண்டனை பார்த்து 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 அவனை பழக்கி பயிற்றுவித்து பக்குவப்படுத்தி பண்புடவனாக மாற்றி எந்த மேடையில் இருக்கை கிடைக்கவில்லையோ அவனுக்கு சட்டமன்றத்தில் இடம் வாங்கி அந்த சட்டமன்றத்தில் அவனை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கக்கூடியவனாக ஒருவன் எவன் இருக்கிறானோ அவர்தான் மாபெரும் தலைவர். மனுநீதி சோழனின் கதையை விவரித்த யுகபாரதி தமிழரின் மரபு என்பது மனுநீதியில் இல்லை, சமநீதியில்தான் உள்ளது என்றார். டெல்லி குண்டுவெடிப்பு விவகாரத்தில் தோண்ட அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. டெல்லியில் கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய மருத்துவர் உமர் நபி சாலையில் நடந்து சென்ற புதிய சிசிடிவி காட்சிதான் இது. கடந்த திங்கட்கிழமை டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடித்து 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதில் காரை ஓட்டிச் சென்றது மருத்துவர் உமர் நபி என்பது DNA பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் குண்டுவெடிப்பை நிகழ்த்துவதற்கு முன்பாக சம்பவ இடத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அசீஃப் அலி சாலையில் உமர் அலி நடந்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதேபோல வெடிகுண்டு நிரப்பிய காரை உமர் நபி ஓட்டிச் சென்ற சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது. திங்கட்கிழமை மாலை 6:50 மணிக்கு செங்கோட்டை அருகே கார் குண்டு வெடித்த நிலையில் அன்றைய தினம் பிற்பகல் 2:05 மணிக்கு
கன்னோட் பிளேஸ் என்ற பகுதியில் உமர் நபி காரை ஓட்டிச் சென்றார். மக்கள் அதிகம் கூடக்கூடிய சந்தை பகுதியான கன்னோட் பிளேஸில் வெடிகுண்டு நிரப்பிய காரில் உமர் நபி சென்றது அந்த பகுதியில் இருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு விவகாரத்தில் பயங்கரவாதிகள் பயன்படுத்திய 3வது காரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு சதித்திட்டத்தை அரங்கேற்ற ஹூண்டாய் i20 சிவப்பு நிற ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட்ஸ் பிரசா ரக கார்களை உமர் நபி வாங்கியுள்ளார். இதில் i20 கார் செங்கோட்டையில் வெடித்து சிதறிய நிலையில் டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட 0458 என்ற பதிவெண் கொண்ட ஈகோ ஸ்போர்ட்ஸ் கார் பரிதாபாத்தில் கண்டறியப்பட்டது. அதனை கைப்பற்றிய புலனாய்வு அமைப்பு காரை அங்கு நிறுத்தி வைத்திருந்த உமர் நபியின் உறவினரான பாகிம் என்பவரை கைது செய்து விசாரித்து வருகிறது. இந்நிலையில் மற்றொரு காரான பிரேசாவும் கண்டுபிடிக்கப்பட்டது. பரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலாக் பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த கார் நிறுத்தப்பட்டிருந்தது. மேலும் பெண் ஒருவரின் பெயரில் கார் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லியில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த 3 நாட்களுக்கு பிறகு சிதைந்த கை ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் இருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்தில் லஜ்பதி ராய் மார்க்கெட் பகுதியில் சிதைந்த கை துண்டு கிடைத்துள்ளது. இதனை டெல்லி காவலர்கள் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்த்திய கும்பல் மேலும் 32 கார்களில் குண்டுகளை நிரப்பி வெடிக்க வைக்க சதித்திட்டம் தீட்டியது அம்பலமாகியுள்ளது. டெல்லியில் ஹூண்டாய் காரை பயன்படுத்தி குண்டுவெடிப்பு தாக்குதலை மருத்துவர் உமர் கடந்த திங்கட்கிழமை நிகழ்த்தியதில் 13 பேர் உயிரிழந்தனர். இது தவிர மேலும் குண்டுவெடிப்புக்கு ஏற்ப மாற்றங்கள் செய்யப்பட்ட ஹூண்டாய் i20 மற்றும் ஈகோ ஸ்போர்ட்ஸ் கார்களை காவல்துறையினர் தற்போது கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் பயன்படுத்தப்பட்டது போல் மேலும் 32 கார்களில் வெடிகுண்டு நிரப்பி வெடிக்க வைக்க அவற்றை அதற்கு ஏற்ப மாற்றி வந்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த 32 கார்களை டெல்லியில் 4 இடங்களில் ஒரே நேரத்தில் வெடிக்க வைக்க திட்டமிட்டிருந்ததும் தற்போது அம்பலமாகியுள்ளது. இதில் தற்போது கைதாகியுள்ள டாக்டர்கள் முஜாமில், அதில், ஷாக்கின் மற்றும் குண்டுவெடிப்பில் பலியான உமர் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இது தவிர கடந்த 2022 ஆண்டு மார்ச் மாதத்தில் துருக்கி சென்ற உமர் அங்கு பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த சிலரை சந்தித்த அதிர்ச்சி தகவலும் உளவுத்துறைக்கு கிடைத்துள்ளது. அங்கு அவர் 2 வாரங்கள் தங்கி 14 பேரை சந்தித்துள்ளார் என்ற விவரமும் கிடைத்துள்ளது. வழக்கு விசாரணைக்காக புதுச்சேரி நீதிமன்றம் வந்த ஏனாம் காவல் ஆய்வாளர் வாகனத்தில் செல்லும் போது குடிபோதையில் ஆட்டம் போட்ட காட்சிகளே இவை. ஏனாம் பிராந்தியத்தின் காவல் ஆய்வாளர் ஆடலரசு, உதவி ஆய்வாளர் கட்ட சுப்புராஜ் மற்றும் 2 காவலர்கள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்ற போக்சோ வழக்கு விசாரணைக்காக ஆஜராகினர். விசாரணை முடித்து ஏனாம் புறப்படும் முன்பு பாட்டிலாக கள்ளு வாங்கிக் கொண்ட அவர்கள் வழியில் வாகனத்தில் குடித்துக் கொண்டே தெலுங்கு பாடல்கள், எம்ஜிஆரின் தத்துவ பாடல்களை ஒலிக்கவிட்டு நடனமாடினர். இதனை வீடியோ எடுத்து அவர்களது வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டுள்ளனர். அண்மையில் காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அதில் தனது பெயர் இடம்பெறாததை கொண்டாடும் வகையில் ஆய்வாளர் ஆடலரசு மது பார்ட்டி வைத்ததாக அதில் கூறியுள்ளார். பணி நேரத்தில் காவல் ஆய்வாளர் குடிபோதையில் ஆட்டம் போட்டது சர்ச்சையாகியுள்ளது. ஃபிடே உலகக்கோப்பை செஸ் தொடரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரக்ஞானந்தா போராடி தோல்வியடைந்தார். 11வது உலகக்கோப்பை செஸ் போட்டி கோவாவில் நடைபெற்று வருகிறது. 8 சுற்றுக்களை கொண்ட இந்த தொடரில் ஒவ்வொரு சுற்றிலும் 2 ஆட்டங்கள் நடத்தப்படும். இந்நிலையில் 4வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா ரஷ்யாவின் டேனியல் டுபோவை எதிர்கொண்டார். முதல் ஆட்டம் டிராவில் முடிந்த நிலையில் 2ஆம் ஆட்டம் டிரா செய்ய போராடியும் முடியாததால் பிரக்ஞானந்தா தோற்றார். Find a move for Prag. He's going to move his king. He's going to drop it back. But now the 2 rooks are going to team up. It's the final few moves of the World Cup. He will not go the distance. Not much to be done against the threat of Rookie 1 check. White will be forced to lose more material. And there we go. Pragnananda is out of the competition. Daniil Dubov. இதுவரை இல்லாத அளவுக்கு 24 இந்திய வீரர்கள் ஃபிடே உலகக்கோப்பையில் இடம்பெற்றிருந்த நிலையில் 4 சுற்றுகளில் 22 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். 2ஆம் நிலை வீரரான அர்ஜுன் எரிகேசி மற்றும் ஹரிகிருஷ்ணா ஆகியோர் மட்டும் இன்னும் இந்திய இருப்பை உறுதி செய்துள்ளனர். 16 வீரர்கள் கொண்ட அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்த உலகக்கோப்பையில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் வீரர்கள் அடுத்த ஆண்டு சைப்ரஸில் நடைபெறும் கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்டில் இடம்பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்கான IPL மினி ஏலம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் டிசம்பர் 16ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு துபாயிலும் 2025ஆம் ஆண்டு ஜெட்டாவிலும் IPL மினி ஏலம் நடைபெற்ற நிலையில் 3வது ஆண்டாக அந்நிய மண்ணில் ஏலம் நடைபெறவுள்ளது.
2026ஆம் ஆண்டுக்கான மினி ஏலம் ஒரே நாளில் நடத்தி முடிக்கப்பட உள்ளது. இதற்காக தாங்கள் தக்கவைத்த வீரர்கள் மற்றும் விடுவிக்கப்பட்ட வீரர்களின் பட்டியலை அனைத்து IPL அணிகளும் நாளைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே ஏலம் விடப்படும் வீரர்கள் பட்டியலை IPL நிர்வாகம் இறுதி செய்யும். நடப்பு 2025ஆம் ஆண்டில் இதுவரை மும்பை அணியில் மட்டும் சில மாற்றங்கள் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியிடம் இருந்து ஆல்ரவுண்டர் ஷர்துல் தாக்கூரை 2 கோடிக்கு மும்பை அணி பெற்றுள்ளது. இதேபோல குஜராத் அணியிடம் இருந்து சர்ஃபன் ரூதர்போர்டை 2.6 கோடி ரூபாய்க்கு மும்பை வாங்கியுள்ளது. அதே நேரம் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கரை லக்னோ அணிக்கு விற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சென்னை அணி நிர்வாகம் ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரனை ராஜஸ்தான் அணிக்கு பரிமாற்றம் செய்துவிட்டு விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சனை பெற திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநர் மாளிகை முன்பு குண்டுவீச்சு விவகாரத்தில் உச்சபட்ச தண்டனை வழங்கியதாக நீதிபதி மீது ரவுடி கருக்கா வினோத் காலணி வீச முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் தேதி சென்னை ஆளுநர் மாளிகை முன்பு அடுத்தடுத்து 2 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கிண்டி காவல்துறை ரவுடி கருக்கா வினோத் என்பவரை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் புதன்கிழமை கருக்கா வினோத்திற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை பூவிருந்தவல்லி NIA சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக மற்றொரு வழக்கில் கருக்கா வினோத் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 6வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி பாண்டியராஜ் முன்னிலையில் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் தனக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கப்பட்டதாக ஆவேசமாக முறையிட்ட கருக்கா வினோத் கீழே இருந்து காலணியை எடுத்து நீதிபதி மீது வீச முயன்றுள்ளார். இதை அருகில் இருந்த காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு தடுத்து கருக்கா வினோத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனையடுத்து இதுபோன்ற குற்றவாளிகளை நேரடியாக நீதிமன்றத்திற்கு அழைத்து வராமல் காணொலி மூலம் ஆஜர்படுத்துமாறு காவல்துறையினருக்கு நீதிபதி அறிவுறுத்தினார். திருப்பதியில வந்து 44 லட்சம் ரூபாய் பணம் கட்டக்கூடாதா? இல்ல கொடுத்தது தப்பு இல்லை சார், விமர்சனம் பண்றாங்களே. பண்ணட்டுமே, எங்களை எல்லாமே நல்லவன் சொல்லுவான், யார் பண்ணாம. திருப்பதி கோவிலுக்கு 44 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியது தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் KN நேரு ஆவேசத்துடன் பதிலளித்தார். கடந்த 9ஆம் தேதி தனது பிறந்த நாளை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாள் முழுவதும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க அமைச்சர் KN நேரு 44 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியதாக அங்குள்ள டிஜிட்டல் பலகையில் அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் திருச்சி முக்கொம்பில் செய்தியாளர்களிடம் பேசிய KN நேரு திருப்பதி நன்கொடை தொடர்பான கேள்விக்கு அனைவரும் தன்னை நல்லவன் என்று சொல்வார்கள் என எதிர்பார்க்கலாமா என எதிர்கேள்வி எழுப்பினார். மேலும் தாவைக்கா தலைவர் விஜய்க்கு வேண்டுமானால் திமுக நல்லவர்களாக தெரியாமல் இருக்கலாம் என்று விமர்சித்தார். அவர் ஏதாவது சொல்றாரு, அவர் எப்படியாவது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா அப்படிலாம் சொல்றாரு. அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல, திமுக நல்லவர் மாதிரி வேஷம் போடல, நல்லவர். அதனாலதான் அவ்வளவு காரியங்கள் நடைபெறுது. பின்னர் திருச்செந்துறை பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது எவ்வளவு மழை வந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் வகையில் அரசு அதிகாரிகள் தயாராக இருக்க முதலமைச்சர் அறிவுறுத்தி இருப்பதாக தெரிவித்தார். தான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதில் என்ன தவறு என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வினவியுள்ளார். கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் பாஜக விவசாய அணி கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்றார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடகாவில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார். அதுல என்ன தவறுங்கண்ணா? என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன், நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் பிசினஸ் செய்யறேன், அதில் யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கன்னா, இந்த பணத்தை வாங்கன்னா, என்னுடைய தொழில் நான் செய்யறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன், என்னுடைய அரசியல் நான் செய்யறேன். இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நியாயமான முறையில் தொழிலையும் அரசியலையும் செய்வதாக கூறிய அண்ணாமலை பங்குச் சந்தையிலும் முதலீடு செய்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் பல தொழில்களை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 95,000 ரூபாயை கடந்துள்ளது. இன்று காலை ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரித்து 94,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று காலை ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரித்து 94,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் மாலையில் ஒரு சவரன் தங்கம் மேலும் 800 ரூபாய் கூடியது. இதனால் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 95,200 ரூபாய் ஆனது. 1 கிராம் தங்கம் 11,900 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் வெள்ளி காலையில் 9 ரூபாய் கூடியிருந்த நிலையில் மாலையில் மேலும் 1 ரூபாய் அதிகரித்து 183 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. 1 கிலோ வெள்ளி 1,83,000 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனிடையே இந்திய பங்குச் சந்தைகள் நேற்று ஏற்றத்துடன் தொடங்கிய நிலையில் பிளாட்டாக வர்த்தகத்தை நிறைவு செய்தன.
அதன்படி மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 84,919 புள்ளிகள் வரை அதிகரித்த நிலையில் வெறும் 12 புள்ளிகள் உயர்வுடன் 84,478 புள்ளிகளுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. அதேபோல தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 3 புள்ளிகள் அதிகரித்து 25,879 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை இழந்தால் பங்குச்சந்தை குறுகிய காலத்தில் 7% வரை சரிய வாய்ப்புள்ளதாக இன்கரட் நிறுவனம் கணித்துள்ளது. பெங்களூருவில் உள்ள பன்னார்கட்டா உயிரியல் பூங்காவில் சஃபாரி சென்ற பெண்ணை சிறுத்தை தாக்கிய காட்சிகள்தான் இது. பெங்களூரு தெற்கு மாவட்ட எல்லையில் பன்னார்கட்டா உயிரியல் பூங்கா அமைந்துள்ளது. 260 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த உயிரியல் பூங்காவில் சிங்கம், புலி, சிறுத்தை உள்ளிட்ட விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை பாதுகாப்பு வாகனங்கள் மூலம் சஃபாரி சென்று பார்வையிடலாம். அந்த வகையில் சஃபாரி சென்ற வாகனத்தை சிறுத்தை ஒன்று தாக்குதல் நடத்தியது. இதில் ஜன்னலுரம் அமர்ந்திருந்த சென்னையைச் சேர்ந்த 50 வயது பெண்ணின் கையில் காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் காயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏசி அல்லாத பேருந்து சஃபாரி நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் பூங்கா நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. வீதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை குரங்கு கூட்டம் கடித்த கொடூரத்தின் காட்சிகள்தான் இவை. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபூர் நகரின் காந்தி காலனி பகுதியில் சிறுவர் சிறுமியர் இணைந்து சாலையில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு குட்டிகளுடன் குரங்கு கூட்டம் வந்தது. குரங்குகளை கண்டதும் சிறுவர் சிறுமியர் அருகிலிருந்த வீட்டிற்குள் செல்ல முயன்றனர். அப்போது திடீரென குரங்குகள் அங்கிருந்த சிறுவனை சுற்றி வளைத்து கடித்து குதறின. சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் அடிக்கடி இதுபோன்று குரங்குகள் தாக்குதல் நடத்துவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.